சமூக ஊடகத்தில் என்ன எதிர்ப்பு வரப்போகுது? ஏண்டா ஜாக்லினுக்கு அவார்டு கொடுக்குறவங்க நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படிங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Ambur Star Biryani. Co-powered by SA College of Arts and Science. Special partner BB App. Gift partner Ansh. Spa partner eSpa. Refreshment partner Aladi Patiyan Alva Kadai Karpati Coffee. Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited. எப்ப கட்சியில சேர போறீங்க ஜாக்லின்? உங்க கட்சியிலையா? தெரியுதா? அந்த பால் அப்படியே வாங்கி இந்த பக்கம் போட்டாங்க. அதான் ஜாக்லின். விமன் அவார்ட்ஸ்க்கும் முத்துக்கும் அழகிய தமிழ் மகனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை தான். நான் ஃபர்ஸ்ட் வீக்கே உன்னை பற்றி சொல்லியிருப்பேன். நீ வந்து ஒரு மேல் ஃபெமினிஸ்ட், ஒரு பையனா பெண்களுக்காக பேசுகிற ஒரு பர்சன் நீ. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த ஜாக்லினா இருந்தாலும் சரி, மஞ்சரியா இருந்தாலும் சரி, டஃப் காம்படிட்டர் எனக்கு பிக் பாஸ்ல ஜாக்லின். ஆனால் நான் அதை பண்ணவே இல்லை. நான் ரொம்ப வெக்கப்பட்டு சொல்கிறேன். நான் அவ்வளோ சுயநலவாதியாக இருந்துட்டேன். ஆனால் ஜாக்லின் வந்து அதை சொல்லுவாங்க, எனக்கு தான் கப்பு வேணும், ஆனால் எனக்கு இல்லைன்னா அது உனக்கு வரட்டும்டா. இந்த அவார்டுடைய டைட்டில் அட்வென்ச்சர் சீக்கர் அவார்ட். சேரெல்லாம் ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஏவியே தேவையில்ல, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறையா? ஓகே, அந்த அவார்டு யாருக்கு அப்படின்றத கேன் வி ஹேவ் த ஏவி ப்ளீஸ்? So yes, Adventure Seeker of the Year 2025 are only Jacqueline அவர்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், எந்த அவார்டுக்கும் கை தட்டினாங்களே தவிர சேர்லாம் தூக்கல. அங்க ஒருத்தர் சேர் தூக்குறாரு, அந்த ஆள். இருக்குமா? ஒரு மாதிரி வெறித்தனமான லவ்வா இருக்கும் போல. எப்ப கட்சி ஆரம்பிக்க போறீங்க ஜாக்லின்? என்ன ஆரம்பிக்க போற? கட்சி எப்ப ஆரம்பிக்க போறீங்க? வேண்டாங்க, இதுவே போதும். இப்ப அந்த கேள்வி கேட்க கூடாது. எப்ப கட்சியில சேர போறீங்க ஜாக்லின்? உங்க கட்சியிலையா? தெரியுதா? அந்த பால் அப்படியே வாங்கி இந்த பக்கம் போட்டாங்க. அதான் ஜாக்லின். ஓகே, ஸோ நீங்க இந்த அவார்ட் பிரசன்ட் பண்ணதுல எவ்வளவு ஹாப்பி முத்து? எனக்கு பயமா இருக்குங்க. சமூக ஊடகத்தில் என்ன எதிர்ப்பு வரப்போகுது? ஏண்டா ஜாக்லினுக்கு அவார்டு கொடுக்குறவங்க நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படிங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? இதுக்கு வந்து ஜாக்லின் தான் பதில் சொல்லணும். ஜாக்லின், முத்து கையால இந்த விருது வாங்கியிருக்கீங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து SS மியூசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் விமன் அவார்ட்ஸ் அப்படின்னும் போதே வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. யூடியூப்லையா இருக்கட்டும், மைனாவா இருக்கட்டும், அக்காவெல்லாம் நான் சீரியலில் நிறைய சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அவ்வளோ நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், நீங்களும் சின்ன வயசில் தான்க்கா இருந்த. ஹலோ சார் வந்திருக்காரு, வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயின் வந்திருக்காங்க. ஸோ இத்தனை பேர் மத்தியில் வந்துட்டு நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து கிட்ட அவார்டு வாங்கினது எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லட்டுமா? என்னடா சொல்லிட்டு வந்த? ஆங்கர். ஓ, நானும் தான்டா. ஆஹா, அப்படியே சொன்னா ஓகே. முத்து கிட்ட அவார்டு வாங்கினது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, முத்து வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதே சொல்லியிருக்கேன், இந்த சூப்பர் விமன் அவார்ட்ஸ்க்கும் முத்துக்கும் அழகிய தமிழ் மகனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை தான். பட் ஏன் உன்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வீக்கே உன்னை பற்றி சொல்லியிருப்பேன். நீ வந்து ஒரு மேல் ஃபெமினிஸ்ட், ஒரு பையனா பெண்களுக்காக பேசுகிற ஒரு பர்சன் நீ. ஸோ
அதனால முத்து இந்த மேடையில் நிற்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது சக போட்டியாளரா சக மனிதனா நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களுக்குமே அந்த என்ன சொல்கிறது மரியாதையை கொடுத்துருக்க அண்ட் அவங்க கொடுத்த மரியாதையும் நீ ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட இருந்து அவார்ட் வாங்கினது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இன்னுமே அதை இந்த விருதை கொடுக்கறதுல மகிழ்ச்சி ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன தயக்கம்னா, அப்போ ஜாக் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, நீ பெண்களுக்காக பேசியிருக்க அப்படின்னு. பெண்களுக்காக பேசுறது ஒரு பெரிய விஷயமானா அது கடமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த எல்லா பெண்களும் எனக்காக பேசியிருக்கிறாங்க. நான் பார்த்த எல்லா பெண்களும், அது எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த ஜாக்லினாக இருந்தாலும் சரி, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, டஃப் காம்படிட்டர் எனக்கு பிக் பாஸில் ஜாக்லின். ஆனால் நான் அதை பண்ணவே இல்லை. நான் ரொம்ப வெக்கப்பட்டு சொல்கிறேன், நான் அதை செய்யவே இல்லை. நான் அவ்வளோ சுயநலவாதியாக இருந்துட்டேன். ஆனால் ஜாக்லின் வந்து அதை சொல்லுவாங்க, எனக்கு தான் கப்பு வேணும், ஆனால் எனக்கு இல்லைன்னா அது உனக்கு வரட்டும்டா அப்படின்னு. ஜாக் வந்து 2-3 இடத்துல அந்த வீட்டில் அதை சொல்லுவாங்க. அது கேட்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்கும், உனக்கே அந்த பெருந்தன்மை இல்லை அப்படின்னு. அப்படி என்னமோ தெரியல, அந்த கடவுள் கொடுத்தான்னு தெரியல, என்னை சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லோரும் என்னை வந்து எப்போதும் வளர்த்து எடுக்கிற கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கவங்களா இருந்திருக்காங்க. அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டி நிறைஞ்ச 24 பிக் பாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பிக் பாஸ் மாதிரி 24 மணி நேரமும் உங்களை யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற பயம் இருக்கிற இடத்துல, டேய் நீ நல்லவன் தாண்டா அப்படின்னு ஒருத்தவங்க நம்பி கை கொடுக்குறது இருக்குல்ல, அதை செஞ்சு ஜாக்லினுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அது தேங்க்யூ ஸோ மச். நீ சொன்னது தான், சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் வந்துட்டு ஒரு ஆணை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப புதுசு கிடையாது. அது காலங்காலமாக நடந்துக்கிட்ட விஷயம்தான். ஆனால் இப்போது அந்த ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுன்றது ரொம்ப புதுசாக இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பாராட்ட வேண்டியது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இதை பார்த்து இந்த மாதிரி நிறைய ஆண்கள் அந்த பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதனால் நான் சொன்னேன். ஸோ ஐ திங்க் யூ ஆர் அ வெரி ஸ்பெஷல் பர்சன். ஒரு பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணதுல நிஜமாவே ஒரு முக்கியமான ஒரு 2025 ஜாக்லினுக்கு கிடைக்கிற முதல் விருது. 2025 முடிகிறதுக்குள்ள பெஸ்ட் ஆக்டருக்கான விருதை ஜாக்லின் வாங்கிடுவாங்க. நான் வந்து முதல் வருஷம் கடைசி வருஷம் அங்கேருந்து அதை ரொம்ப பெருமகிழ்வோடு கைதட்டி வாழ்த்தி அதை சந்தோஷப்படுறதுக்கு நான் ரொம்ப அவளோட காத்திருக்கேன். போதுண்டா போதும் ரொம்ப. எல்லாருமே இங்கே பாருங்க கைஸ், எனக்கு தெரியும் இவனோட டீம் தான், இவன் ஒர்க் பண்ணியிருக்கான், இவனுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும். அவனே ஒரு 2 நிமிஷம் தான் என்னை பற்றி பெருமையாக பேசுவான். நீங்களும் அதையே ஒரு மாதிரி கலாயா போட்டிங்க அப்படின்னா எனக்கு புரியும். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன? அதான் விட்டுருங்க, இதுக்கு மேலே அவன்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க. எஸ் போதும். உங்ககிட்ட கேள்வி ஸோ கேட்க ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்லிடுங்களேன் முத்து, ஜாக்லின் பற்றி ஒரு சீக்ரெட். என்ன பற்றியா? சீக்ரெட்டா? ஜாக்லின் நல்லா சமைப்பாங்க. அது சீக்ரெட்டா? எல்லா இடத்துலையுமே சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் களத்தில் இறங்கவே மாட்டாங்க. அப்புறமாட்டி சமைச்சு கொடுத்து மிரட்டிடுவாங்க. இந்த வீடியோவில் ஒரு சாண்டா கிளாஸ்லாம் பார்த்தீங்கல்ல, அவரெல்லாம் மட்டன் குழம்புல விழுந்தவர் தான். இதை விட ஏதாவது பெரிய சீக்கிரட் வேணுமா? எதுவும் வேணாம் இதுக்கப்புறம். இந்த 2025 முடியறதுக்குள்ள பெஸ்ட் ஆங்கர் நிறைய வாங்கிட்டாங்க. பெஸ்ட் ஆக்டர், சிறந்த நடிகையருக்கான விருதை ஜாக்லின் பெறுவதை இருந்து பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். ஓகே, ஸோ எந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஜாக்லின்? அப்படி அவங்கிட்டே கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான். இல்ல உங்ககிட்ட தான் ஜாக்லின். என்கிட்டயா? உங்ககிட்ட தான். ஐயா எனக்கு எந்த ஹீரோ கூட நடிக்கணும்லாம் இல்லைங்கய்யா. நடிக்கணும்னு ஆசை இருக்குயா. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த ஹீரோ ஏதோ ஒரு 10 ஹீரோ நம்மளுக்காக வந்து நிற்கிற மாதிரி, ஓகே 1 2 3 இவர் ஓகே அந்த மாதிரி. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இப்போ தான் இப்படி வர்றாங்கன்னா ஓகே அடுத்தடுத்து நடிங்க அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. எந்த ஹீரோ, ஏன் அந்த பொண்ணு அந்த பக்கமே ஆஃபீஸ் பக்கமே விடக்கூடாது. நான் சொல்றேயா, ஜாக்லின் தான் ஹீரோ. ஜாக்லின் எதுக்கு இன்னொரு ஹீரோ? உனக்கு இங்க பாரு, எதுக்காக இப்படி பண்ற? நான் எந்த காசுமே உனக்கு கொடுக்கலையே, எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டுது. சரி ஓகே ஓகே. ஸோ எஸ், ஜோக்ஸ் அபார்ட், இன்னைக்கு விமென்ஸ் டே அப்படின்றப்போ ஐ திங்க் வீல் ஹேவ் டு இதை கேட்டு தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். இந்த சமுதாயத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம மாற்றணும். எஸ் அ விமன் இது கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா எந்த விஷயத்தை பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அட்வென்ச்சர் சீக்கர் அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வீட்டுக்குள்ளே அட்டென்ஷன் சீக்கர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாற்றி எனக்கு அட்வென்ச்சர் சீக்கர் அப்படின்னு கொடுத்தது வந்து நிஜமாவே வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மீ. நிஜமாவே நான் அதுதான் எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறமா
தப்பாக கரெக்டான்னு யோசிக்கிற ஆள் தான் நான். அதை பண்ணி பார்ப்போமே, சம்டைம்ஸ் இட் கோஸ் ராங், சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்குது. பட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் அதை பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பொழுதுமே நான் யோசிச்சிருக்கேன். அதை பிக் பாஸ் மூலியமாக மக்களுக்கும் காட்டியிருக்கேன். அதை ஒரு சிலர் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பல பேர் எனக்காக வந்துட்டு நீ பண்ணு, உன்னால் முடியும்னு எனக்காக நிற்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அவார்டு நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி தான் நான் முதல்ல இங்கே வந்த உடனே சொல்லணும்னு நினச்சேன். பெண்கள்னாலே ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும். அழகாக இருக்கணும், தாயுள்ளம் கொண்டு இருக்கணும். ப்ளீஸ் அப்படி சிரிக்காதடா, ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே, பெண்கள்னாலே வந்து அழகாக இருக்கணும், தாயுள்ளம் கொண்டு இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும். இதெல்லாமே வந்துட்டு பெண்களுக்கான க்ரைட்டீரியா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அப்படின்னா தைரியமாக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அவங்க வந்து தனியாக நின்று இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுக்கப்புறம் பேசணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன், இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அழகாக இருக்குன்னு சொன்னோடனே நம்மளே அறியாமல் நம்ம சிரிக்கிறோம். பட் எந்த பையனும் வந்துட்டு நீ அழகாக இருக்கன்னொடனே சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது அப்போலேருந்தே அழகாக இருக்கிறோம், அப்பா நம்ம இந்த சொசைட்டியோட ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்ல, அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம சிரிக்கிறோம். பட் ஆனால் ஒரு பையனை நீ ஸ்மார்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் அவன் சிரிக்கிறான், அதுக்கு அவன் வந்து ஓகே அப்படின்னு ஒரு பெருமையோடு அதை கண்டினியூ பண்ணான். ஏன் விமென் கேனாட் பி ஸ்மார்ட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் சொன்ன மாதிரி, இது முத்துக்குமரன் சொல்லலை, முத்துக்குமரன் என்ன சொல்வான்னா, எப்பயுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அழகாக இருக்கிறதில்ல, நம்ம கண்ணில் தான் அது அழகாக இருக்குன்னு சொன்ன மாதிரி அழகுன்றது வந்து இங்கே கிடையாது, இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு விமென் கேன் பி பியூட்டிஃபுல், அட் த சேம் டைம் ஷி கேன் பி ஸ்மார்ட். ஸோ இந்த அவார்டை வந்து ஆக்சுவலாக நான் 2 பேருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று வந்துட்டு எங்கள் அம்மா. இந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, அழகுன்றது வந்து இங்கே இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்றத புரிய வச்சது எங்கள் அம்மா தான். அவ்வளோ தைரியமாக இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2வது மஞ்சரி. ஆமாம், ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் இப்போ சொன்னேன்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன்னு, அது மஞ்சரி தான். எனக்கு நிஜமாவே நிறைய விஷயங்கள் அவகிட்டேருந்து கற்றுக்கணுன்னு இருக்குது. ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது இவங்களை எப்படிடா வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம முன்னாடி போனோம்னா இவங்கள நம்ம காம்பீட் பண்ணி பின்னாடி தள்ளோன்னு இருக்கோம். ஆனால் மஞ்சரியை பார்த்த ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சரியை பார்க்கும்போது மட்டும் எப்படிடா அவகிட்ட க்ளோஸாக போய் அவகிட்ட அவ்வளோ அறிவு இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அறிவுன்றது அழகுன்னு எனக்கு எப்பயுமே உணர்த்தியிருக்கா. ஸோ இந்த அவார்டை வந்து எங்கள் அம்மாவுக்கும் மஞ்சரிக்கும் தான் நான் கொடுப்பேன். தேங்க்யூ. நான் இப்போ பொது இடங்களில் போகும்போதெல்லாம் நிஜமாவே வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, மஞ்சரி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள், அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் பெண்கள் டக்குன்னு பெண்கள் அழகாக இருக்காங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும்ல. நானும் மஞ்சரி அன்னைக்கு தீபகண்ணனோட ஒரு நிகழ்வு போயிருந்தப்பையும் பெண்கள் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த மேடையில் என்ன பேசுறீங்க முத்து? ஐயா அவங்க குழந்தை பெண்கள் அழகா இருக்கீங்கன்னு சொல்லி நான் பார்க்கலங்க. நீ பார்க்க அததான் நான் சொல்றேன்ல. ஒரே நிமிஷம் முத்து இரு. ஜாக்லின் எப்படி இருக்காங்க? செம்ம அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. புரியுதாயா? இவ்வளவு நேரம் சொன்னாங்களா? புரியுதா? இவ்வளவு நேரம் சொன்னாங்களா? சொன்ன உடனே சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மேடையில அங்க சொல்லுவாங்க, அப்படி பார்த்தாலே அழகா இருக்கீங்கன்னு சொல்றது. பெண்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதியா, ஆனா நான் பார்க்கும்போது மஞ்சரி அழகா இருக்காங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அதேதான், மஞ்சரி வந்து நிலவுக்கு என்னவா தெரிஞ்சாங்களோ அப்படி அந்த நிகழ்வு பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அழகுதான், எல்லாருமே அழகு. யாரு கண்ணில் இருந்து பார்க்குறோங்கிறதுல தான் இருக்கு. அதனால தான் ஜாக்லின் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அழகா தெரியுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அழகா இருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜாக்லின். தேங்க்யூ ஸோ மச் முத்து. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. SS Music proudly presents Super Women Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Ambur Star Biryani. Co-powered by SA College of Arts and Science. Special partner BB App. Gift partner Ansh. Spa partner eSpa.
Refreshment partner Aladipatiyan Alva Kadai Karpati Coffee. Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District app. Business operator Legendary Network Private Limited.